காசிபர் மற்றும் கத்ருவின் மூத்த மகனான ஆதிசேஷன். ஆதிசேஷனின் சகோதரர்கள் சிலர் மிகவும் கொடூரமானவர்களாகவும் துன்மார்க்கர்களாகவும் இருந்தனர். அவர்களின் செயல்களைக் கண்டு மனம் வருந்திய ஆதிசேஷன் தனது குடும்பத்தை விட்டு விலகி புனித ஸ்தலங்களுக்குச் சென்று கடும் தவம் செய்ய முடிவு செய்தார். மலைகள், புனித நதிகள் மற்றும் இமயமலை சரிவுகளில் அவர் கடுமையாக தவம் செய்தார். வெறும் காற்றை மட்டுமே உட்கொண்டு கடுமையான தவம் மேற்கொண்டதால் அவரது உடல் மெலிந்து எலும்புக்கூடானது. ஆதிசேஷனின் இந்த தீவிர பக்தியையும் தவத்தையும் கண்டு பிரம்மா மகிழ்ந்தார். பிரம்மா ஆதிசேஷன் முன் தோன்றி, சேஷா, உன் தவத்தில் நான் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆதிசேஷன், சாதுக்கள், முனிவர்கள், தேவர்கள் மற்றும் விஷ்ணுவின் மீதான எனது பக்தி ஒருபோதும் குறையாமல் இருக்க வேண்டும், அதுவே எனக்கு வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். ஆதிசேஷனின் பக்தியைக் கண்டு வியந்த பிரம்மா, நீ உலகையே தாங்கக்கூடிய சக்தி கொண்டவன், எனவே நீ பூமிக்கு அடியில் சென்று உலகை உன் 1000 தலைகளால் தாங்கிக் கொள்வாயாக என்று அருளினார். அப்படியே ஆதிசேஷன் பூமிக்கு அடியில் சென்று அதன் சுமையை தன் தலைகளால் தாங்கிக் கொண்டார். பார்க்கடலில் மகாவிஷ்ணு ஓய்வெடுக்கும் போது தனது 1000 தலைகளால் அவருக்கு படுக்கையாகவும் குடையாகவும் இருந்து சேவை செய்கிறார்.